வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். போன வீடியோவில் சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ்லேருந்து நம்ம சர்வர்னா என்ன, குளோபல்னா என்ன, செட்னா என்ன, போஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். குக்கீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, குக்கீஸ் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற ஒரு ஃபைலு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூசரோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஃபைல் தான். யூசரோட இன்ஃபர்மேஷன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நேமு, அவங்களோட பாஸ்வேர்டு, அட்ரஸ், மொபைல் நம்பர், கீஸ், இது மாதிரி யூசர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஃபைலு. அந்த ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியில் இந்த ப்ரௌசர் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, குக்கீஸ் அப்படிங்கிறது கீ வேல்யூ பிரேஸாக ஸ்டோர் ஆகும். கீ வேல்யூ பிரேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேமு, பாஸ்வேர்டு, என் ஏஜ், என்னோட மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நான் குக்கீஸில் PHP மூலியமாக ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி அதை எடுத்துகிட்டு போகும்னா, ஃபஸ்ட்டு கீ அப்படின்னு. கீங்கிறது என்னன்னா, என்னோட நேம்க்கு நான் செட் பண்ணுற கீ தான் நேம் அப்படிங்கிறது. அதோட வேல்யூ அப்படிங்கிறது UK அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அது வேல்யூ. அப்போ கீ வேல்யூ பிரேஸாக நம்மளோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் அதாவது கிளைண்ட் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் பண்ணுறது தான் குக்கீஸோட ஒர்க்காக இருக்கும். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ்லேயே இதை பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். நீங்கள் அதை டிக் கொடுப்பீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பேஜை போய் லாகின் பண்ணுறப்ப உங்களோட டீட்டெயில்ஸை அதுவே ஃபெச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும். அப்போ இது எங்கே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற வேல்யூஸை தான் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். இன்னும் நான் இது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஏதோ ஒரு லாகின் பேஜ், ஏதோ ஒரு சைட்ல இருக்கிற லாகின் பேஜை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல இன்ஸ்பெக்ட் கொடுத்து நான் உங்களுக்கு அதை செஞ்சே காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அமேசான் எடுத்திருக்கேன். அமேசானில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டில் இந்த நெட்வொர்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இங்கே ஒரு டேபிள் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இங்கே பாருங்கள், கீழே குக்கீஸ் தெரியுதா? இந்த குக்கீஸை ஓப்பன் பண்ணி இதில் இந்த HTTP www amazon.comனு இருக்குல்ல .in, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நேம் வேல்யூன்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் உங்கள் குக்கீஸோட டேபிள்னு சொல்லும். நம்மளோட நம்ம யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த நேம் வேல்யூஸில் தான் குக்கீஸ் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, திரும்ப இது ஃபுல்லாக லாக் அவுட் ஆகிட்டு எனக்கு லாகின் பேஜுக்கு வந்துடும். ஏன்னா என்னோட யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா லாக் அவுட் ஆயிடும், எல்லாமே எரேஸ் ஆயிடும். அதுதான் குக்கீஸோட ஒர்க்கா இருக்கும். இப்போ இதை நம்ம ப்ரோக்ராமா பார்க்கலாம். எப்படி நம்ம ஒரு குக்கீஸை செட் பண்றது, அந்த குக்கீஸை எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு PHP ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? PHP ஃபைலுக்குள்ள நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கீ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் அதுக்கு நேம் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கீ வேல்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் ப்ராசஸ் பண்ணுவோன்னு. அதே மாதிரி இங்கே கீக்கு நேமும் வேல்யூக்கு UK அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்னன்னா வெளியில 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட குக்கியை செட் பண்ணணும். அதுக்கு செட் குக்கி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல செட் குக்கி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா நான் இந்த கீயையும் இந்த வேல்யூவையும் அசைன் பண்றேங்க. $key $value கமா நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அசைன் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு குக்கீஸ் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஒர்க் ஆகணும், இதுக்கப்புறம் குக்கீஸ் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு டைமை நம்ம குக்கீஸ்க்கு அசைன் பண்ணலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, குக்கீஸ் அப்படிங்கிறது அவ்வளோவா சேஃப்டி கிடையாது. நம்ம குக்கீஸ்க்கு அடுத்த கான்செப்டா என்னன்னா செஷன் அப்படிங்கிறதுக்கு மாறிட்டோம். ஏன்னா குக்கீஸ் அப்படிங்கிறது யார் வேணாலும் யூசரோட இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால தான் செஷன்
செஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செஷன் பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம குக்கீஸில் தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, குக்கீஸ்க்கு ஒரு டைம் அவுட் செட் பண்ணலாம். அந்த டைம் அவுட்டுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் செட் பண்ணுறேன்னா, டைம் அப்படின்னு கொடுத்து இது கரண்ட் டைமை எடுத்துக்கிறதுக்காக இந்த டைம் ஃபங்க்ஷன் ப்ளஸ், ஓகேவா, இங்கே ப்ளஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 60 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். எதுக்காகனா எனக்கு எவ்வளோ டைம் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறேன் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள. டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குக்கீஸ் வந்து எந்தெந்த பேஜுக்கெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த பேஜுக்கெல்லாம் செட் பண்ணுறதுக்குலாம் லாஸ்ட்ல பாத் செட் பண்ணுறதுக்கு, இல்லை எனக்கு எல்லா பேஜ்லையுமே குக்கீஸ் அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ஃபைல்ஸ்லையுமே இந்த குக்கீஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செமிகோலன் வச்சுட்டு ஒரு இஃப் நாட் ஈக்குவல் டு இஸ் செட் நம்மளோட குளோபல் வேரியபிளான செட் குக்கீஸ் அப்படிங்கிற $_cookie அப்படிங்கிற குளோபல் வேரியபிள் கொடுக்குறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த $key அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீக்குள்ள எக்கோல எனக்கு வந்து குக்கீஸ், அதாவது நாட் ஈக்குவல் டு, இது இஃப் செட் முன்னாடி இங்கே நாட் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கோம். எதனால இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா எனக்கு குக்கீஸ் வந்து ஒர்க் செட் ஆகலை அப்படின்னா குக்கி நாட் செட் அப்படின்னு எனக்கு எக்கோல பிரிண்ட் ஆகணும். அப்படி குக்கீஸ் வந்து செட் ஆயிருந்தால் எல்ஸ் எக்கோல குக்கி வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அந்த வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். டாலர் நம்ம என்ன வச்சுருக்கோம், அண்டர்ஸ்கோர் குக்கி கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ் வந்து கேப்ஸில் தான் கொடுக்கணும். அதனால $_cookie ஆஃப் கீ அப்படிங்கிற இந்த வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு குக்கீஸ் செட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இது மூலயமா நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ரன் பண்ணுறேன் என்னோட லோக்கல் ஹோஸ்டில். இங்கே பாருங்கள் குக்கி வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்க இந்த UKK அப்படிங்கிற நேம் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த குக்கி வேல்யூஸ் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +3600, அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட 1 hours கிட்ட இந்த குக்கீஸ் வேல்யூஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு குக்கி வேல்யூஸை வந்து செட் பண்ணுறது. இப்போ இந்த குக்கி செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டில் போயிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட குக்கீஸில் உள்ள லோக்கல் ஹோஸ்டில் பார்த்தீங்கன்னா நேம் UK அப்படிங்கிறது வந்திருக்கா. அப்போ என்னோட குக்கீஸ் வேல்யூ செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே தெரியுது. இப்போ ஒரு குக்கியை எப்படி நான் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்க இந்த UK அப்படிங்கிறத மாற்றிட்டு இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கேட்ட ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இன்ஃபோடெக் அப்படின்னு மாறிடுச்சு. பட் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். நான் ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா UK அப்படின்னு தான் இருக்குது. எதனாலனா குக்கீஸ் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் மாறிடுச்சு. பட் எனக்கு இங்கே ப்ரௌசரில் வந்து மாறலை. அப்போ நான் திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா செகண்ட் டைம் பண்ணுறப்ப தான் இந்த இன்ஃபோடெக் அப்படிங்கிறது மாறும். இது வந்து ஒரு குக்கியை எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா குக்கீஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் அவுட் வைக்கணும். எப்படி அப்படின்னா இங்கே நான் ப்ளஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் மைனஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணால் எனக்கு குக்கீஸ் அப்படிங்கிறது டைம் அவுட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ப்ளஸில் வச்சுருக்கனால குக்கி வேல்யூஸ் இன்ஃபோடெக்னு காட்டுதா. இப்போ நான் இங்கே மைனஸ் வச்சு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் மாறல. செகண்ட் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுறப்ப குக்கி இஸ் நாட் செட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நான் மைனஸில் கொடுக்குறப்ப என்னோட குக்கீஸ் வேல்யூஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ ஒரு குக்கீஸை வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டைம் ஃபங்க்ஷன் மூலியமாக வந்து ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கி அப்படிங்கிறது முழுக்க சேஃப் கிடையாது. ஏன்னா அது ப்ரௌசர்லேயே யூசரோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுது. பட் இதுக்கு அடுத்த கான்செப்டில் நம்ம பார்க்குற செஷன் அப்படிங்கிறது சேஃப்டியாக சர்வரில் ஸ்டோர் பண்ணும். அதை நான் நெக்ஸ்ட் கான்செப்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் குக்கீஸை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.